சமீபத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மேலூர் மதுரை மேலூர் அருகில் உள்ள அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்குவதற்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5500 ஏக்கர் பரப்பளவில் வந்து அதை எடுத்து கையகப்படுத்தி மத்திய அரசு அதில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்குவதற்கு ஏலம் விட்டிருக்கிறாங்க. 10 மாதம் அமைதியாக இருந்த திமுக அரசு இன்று அங்கே மக்கள் எல்லாம் போராட்டம், எங்களை போன்ற அரசியல் கட்சிகள்லாம் கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு அப்படியே உள்டாவாகி நாங்களே இதை எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து அதை தொடக்கத்தில் எதிர்த்துருக்கோம்லாம் சும்மா பொய். அதெல்லாம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் யாரு தொடங்க போறாங்க தெரியுமா? தூத்துக்குடியை அழித்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அவர்கள் தான் தொடங்க போறாங்க. அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க, தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸ்டெர்லைட்டு, வேதாந்தா, தூத்துக்குடி, திமுக அரசு, அப்படின்னா நீங்க இந்த கனெக்ஷன்லாம் நீங்க பார்த்துப்பீங்க. இதனால தான் ஆர்வமா டங்ஸ்டன் சொன்ன உடனே, ஏன்னா அதெல்லாம் வந்து விவசாய நிலம், நம்முடைய கடந்த கால பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாமே அங்கே அடையாளங்கள் அங்கே அவ்வளோ இருக்கு, அந்த பகுதியில் இருக்கு. அங்கே இதெல்லாம் அழிச்சிட்டு டங்ஸ்டன் யாருக்கு? ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுக்க திட்டமிடு மிகப்பெரிய ஒரு திட்டமாக நான் பார்க்குறேன் நான் அதில். அதனால நிச்சயமா பாட்டாளிமல் கட்சி அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு ஒரு பொழுதும் அனுமதி நாங்கள் கொடுக்கறதுக்கு அத்தனை மிகப்பெரிய எதிர்ப்பு, நாங்கள் கடுமையாக போராட்டங்கள் நாங்கள் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். அதே வேளையில் இதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில் ஆவேசமாக பேசினார். நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் என்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு, விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல நான் கேட்கிறேன். மதுரைக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? என்எல்சி நிறுவனம் கடலூர்ல, அதாவது முப்போகம் விளைகின்ற விவசாய நிலம் ஏற்கனவே 50,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க. இன்னும் 50,000 ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு திமுக அரசு, திராவிட மாடல் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அதை நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ முதலமைச்சர் ஏன் கடலூர் மாவட்ட மக்களா இல்லையா? இல்லை கடலூர் மாவட்டத்தில் உள்ள நிலம், விவசாய நிலம், அது நிலமா இல்லையா? அங்கே விவசாயிகளே இல்லையா? இதுவும் தானே நிலக்கரி சுரங்கம். டங்ஸ்டன் சுரங்கம் நீங்க எதிர்க்கிறத முதலமைச்சர் நிலக்கரி சுரங்கத்தையும் எதிர்க்கணும்ல. நீங்க என்ன ஒரு பாரபட்சம் அப்ப இதுல இருந்து தெரியுது. முதலமைச்சருடைய வேடம் தெரியுது, இரட்டை வேடம் தெரியுது. நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம். எவ்வளவு பெரிய அழிவு இதுங்க. விவசாய நிலம், முப்போகம் விளைகிற நிலம், பொன்னான நிலம், அது இல்லாம டெல்டா பகுதி, அது காவிரி டெல்டா பகுதி, அதை அழிக்கிறது துடிச்சிட்டு நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணோம். அப்போல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த மக்களை விரட்டி அங்கே இருக்க விவசாய நிலத்தை, இந்த நெல் விளைகிற பயிரெலாம் மிஷின்லாம் பொக்லைன் வச்சு அழிச்சதெல்லாம் காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவர் சொல்கிற அந்த முதலை கண்ணீரெல்லாம் டங்ஸ்டன் நிலம், டங்ஸ்டன் சுரங்கம், நிலக்கரி, இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன்னா அதே நிலைப்பாடு நீங்கள் என்எல்சி எடுங்க. என்எல்சி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள், இவங்க எல்லாம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாமே பாதிப்பு. அதனால் இதை முதலமைச்சர் வந்து அறிவிக்கணும். என்னென்னு, நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்கத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், விவசாய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம், இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு சோறு கொடுத்துட்டே இருக்கும், உணவு கொடுத்துட்டே இருக்கணும், அந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த நிலத்தை பாதுகாப்போம் முதலமைச்சர் அறிவிக்கணும்.